வணக்கம், நான் டாக்டர் ஜாய்னர் அப்ரஹாம், கன்சல்டன்ட் ரொபாட்டிக் அண்ட் மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி, காவேரி ஆழ்வார்பேட், சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்பெண்டிசைட்டிஸ் பற்றி. ஸோ அப்பெண்டிக்ஸ் அப்படின்னா என்ன? மனிதனோட சிறுகுடல் முடிந்து பெருகுடல் ஆரம்பிக்கும் போது ஒரு வால் மாதிரி 8 to 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் அப்பெண்டிக்ஸ். இதனால தான் தமிழில் இதை குடல் வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போ இந்த குடல் வால் ஒரு அடைப்புனாலேயோ இல்லை ஒரு நோய் தொற்றுனாலேயோ வீங்கும் போது அதை நம்ம அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அப்பெண்டிசைட்டிஸ் எந்த வயதினரையும் எந்த பாலினரையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஆனால் குறிப்பாக இது 10 to 30 வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரையுமே இது வந்து யூஸ்வலாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த அப்பெண்டிசைட்டிஸ்னால ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது அவங்க எந்த மாதிரி அறிகுறிகளோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வயிற்று வலி, குறிப்பாக தொப்புளின் கீழ்ப்பகுதியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வயிற்று வலி ஏற்படலாம். அது போக அவங்களுக்கு காய்ச்சலும் ஏற்படலாம், அதே மாதிரி வாந்தியும் ஏற்படலாம். ஸோ ஒரு சர்ஜன்ட்ட, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட அவங்க போகும்போது ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து அப்பெண்டிசைட்டிஸை வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம். அல்ட்ராசவுண்ட் அண்ட் சிடி ஸ்கேன் உதவியோட இந்த அப்பெண்டிசைட்டிஸோட டயக்னாசிஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்பெண்டிசைட்டிஸ் ஒரு நோயாளிக்கு ஏற்படும் போது அறுவை சிகிச்சை பண்ணி இந்த அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணுறது அத்தியாவசியமாக போயிடுது. என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த அப்பெண்டிக்ஸ் ஒரு வேளை வீங்கி அதனால் ஒரு பெர்ஃபரேஷன், அதாவது ஒரு ஓட்டை ஏற்படுறதுக்கும், நோய் தொற்று உடம்பு ஃபுல்லாக பரவி அதனால் அந்த நோயாளி சிக்காகிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதனால தான் ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் ஏற்பட்ட உடனே நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது அவசியமாகி போயிடுது. ஸோ முந்தைய காலகட்டங்களில் இந்த அப்பெண்டிசைட்டிஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வயிற்று கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சினால நம்ம நுண்துளை மூலமாக எய்தர் யூசிங் லேப்ராஸ்கோபி, அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாகவோ இல்லை ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாகவோ இந்த அப்பெண்டிக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் ஒரு 5 மில்லிமீட்டர்லேருந்து 10 மில்லிமீட்டர் சைஸில் சில துவாரங்களை நம்ம அமைச்சு அது மூலமாக காற்றை வயிற்றுக்குள்ளே அனுப்பி வயிற்றை ஊத வச்சு அதனால் நம்ம சிறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்பெஷலி டிசைன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக எதர் யூசிங் லேப்ராஸ்கோபி ஆர் யூசிங் ரோபோட்ஸ் நம்ம வந்து இந்த சர்ஜரியை வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நுண்துளை இல்லை ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஒரு நோயாளிக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த வலி, குறைந்த இரத்தப்போக்கு, பெரிய அளவில் தழும்புகள் எதுவும் இல்லாமல் அறுவை சிகிச்சை நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை பண்ண தினமே பேஷண்ட் வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே அவங்களோட அன்றாட வேலைகளை தொடங்கி அவங்க சீக்கிரமே அவங்களோட ஒர்க் பிளேஸுக்கும் போகிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு நுண்துளை இல்லை ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக பண்ணும்போது நமக்கு இருக்குது. தேங்க்யூ.